இப்போ ரீசெண்டாக இந்த OnePlus Turbo 6 ஃபோன் பற்றி பார்த்தோம். இதுதான் குளோபலாக நாட் 6ஆக லான்ச் ஆக போகுதுன்னு வதந்திகள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கே OnePlus லான்ச் பண்ண இன்னொரு டர்போ ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம், Turbo 6V. இது குளோபலாக நாட் C6ன்னு லான்ச் ஆக சான்ஸ் இருக்குது. ஆன் பேப்பர் இது ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே இருக்கிற டிஃப்ரென்சஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த டிஃப்ரென்சஸை பேஸ் பண்ணி தான் யார் எந்த ஃபோனில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கிறதே முடிவாகும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அப்படி என்ன மாறி இருக்குது, அப்புறம் இந்த Turbo 6V ஆக்சுவலாக ஒரு சென்சிபிளான சாய்ஸா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். இந்த Turbo 6Vயை கையில் எடுக்கையிலேயே அந்த ஃபீல் Turbo 6க்கு ரொம்ப ஐடென்டிக்கலாக இருக்குது. இது ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் தான். ஏன்னா பில்ட் பேசிக்காக ஒன்று தான். பேக்கில் சாஃப்ட் டச் ஃபைபர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரேம் பிளாஸ்டிக், ரெண்டுமே ஃபிங்கர் பிரிண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதே சாலிடான இன்க்ரேஸ் ப்ரொடெக்ஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே இன்னமும் இறக்கையோட ஒர்க் ஆகும். மற்றபடி IR பிளாஸ்டர், NFC, Bluetooth 5.4 சப்போர்ட் கூட இங்கே இருக்குது. டவுன் கிரேட்னு பார்த்தா Wi-Fi 7க்கு பதிலாக Wi-Fi 6. இந்த ஒயிட் ஃபினிஷ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பின்னாடி அந்த லைன்ஸ், அந்த ரிஃப்ளெக்டிவ் எட்ஜஸ் பார்க்க க்ளீனாக இருக்குது. இந்த Turbo 6V பிளாக் அப்புறம் ப்ளூலையும் அவைலபிளாக இருக்குது. டைமென்ஷன்ஸ் Turbo 6க்கு ஐடென்டிக்கலாக இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வெயிட்டு ஒரு 2 கிராம் கம்மி. பட் கையில் பிடிக்கல எங்கேயுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. மேபி இந்த கேமரா லேஅவுட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். பட் இதுவும் வெறும் காஸ்மெட்டிக் தான், வெறும் லுக்ஸ் தான். அந்த கலர் டெம்பரேச்சர் சென்சரை லைட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ பேசிக்காக இதுவும் Turbo 6 மாதிரியே ஒரு சிங்கிள் கேமரா ஃபோன். டெக்னிக்கலி செகண்ட் கேமரா இருக்குது, ஆனால் 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் சென்சர். பிரைமரி சோனியோட 50 மெகா பிக்சல் IMX882 1/1.95 இன்ச் சென்சர், f1.8 லென்ஸ், OIS இருக்கிற லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. டே லைட்டில் டீசெண்டாக இருக்குது, நைட்டில் அக்செப்டபிள்னு சொல்லலாம். ஸோ இது கிளியராக ஒரு கேமரா ஃபோக்கஸ்ட் ஃபோன் கிடையாது. பட் ஆனாலும் கேமரா எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு மல்டிபிள் கேமராஸ் வேணும், அந்த வெர்சட்டாலிட்டி வேணும் அப்படின்னு பார்க்காதவங்களுக்கு இது ஓகே. வீடியோ 4K 30ல் டாப் அவுட் ஆகுது. அது காரணம் உள்ளே இருக்கிற சிப். அந்த சிப்புக்கு வருவோம். ஃப்ரண்ட்டில் ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ரிசல்ட்ஸ் ஓகே. நேச்சுரல் ஸ்கின் டோன், எட்ஜ் டிடெக்ஷன் அக்யூரேட்டாக இருந்தது. செல்ஃபி வீடியோ இங்கேயும் 1080/30 தான். அது ஒரு நெகட்டிவ். அன்பாக்சிங்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக OnePlusல பார்க்குறது தான். ஓப்பன் பண்ணவொன்னே உள்ள இந்த ரெட் இன்சர்ட் இருக்குது. இதில் ஒரு லீஃப்லெட், சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோன் Turbo 6V. ப்ரொடக்டிவ் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். அது கீழே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம் டூல், OnePlus ரெட் கேபிள், அப்புறம் 80 வாட் சூப்பர் பூக் சார்ஜர். இங்கேயும் Turbo 6ல் இருக்க அதே 9000 mAh பேட்டரி தான். ஸோ சார்ஜிங் ஸ்பீட் மாறல. 0 to 50 30 நிமிஷத்துலையும், ஃபுல் சார்ஜ் 75 நிமிஷத்துலையும் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயும் 27 வாட் ரிவர்ஸ் வயர் சார்ஜிங் சப்போர்ட்டும் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்ட் ஃபோனாக இல்லாட்டியும் அதுதான் இங்கே மேஜர் சேஞ்சே, பர்ஃபார்மன்ஸ். இந்த ஃபோனில் OnePlus Snapdragon 7S Gen 4 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட 8 இல்லை 12 GB LPDDR4X ரேமும், 256 இல்லை 512 GB UFS 3.1 ஸ்டோரேஜும் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நோட்டிசபிள் டவுன் கிரேட். ப்ளஸ் லோவர் டியர் ரேமும் ஸ்டோரேஜும். ஆனால் இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். டே டு டே யூஸ்க்கு ஃபோன் இன்னமும் ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக தான் இருந்துச்சு. ஆப்ஸ் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு, ஸ்க்ரோலிங் ஃப்ளூடாக இருந்துச்சு. கேஷுவல் கேமிங்க்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் ரன் ஆச்சு. இங்கே நான் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா சஸ்டெயின் பர்ஃபார்மன்ஸ். ஸ்டெபிலிட்டி கிட்டத்தட்ட 100%. ஃபோன் சுத்தமாக ஹீட் ஆகலை. டெம்பரேச்சர் மேக்ஸ்னு பார்த்தீங்கனாலே இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் கூட 35 டிகிரி தான் தொட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி லோவர் மிட்ரேஞ்ச் சிப் இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு கிளியர் அட்வான்டேஜ். டிஸ்பிளே டக்குன்னு பார்க்குறதுக்கு Turbo 6ல் பார்த்து அதே டிஸ்பிளே மாதிரி தெரியும். ஆனால் இல்லை, லைட்டாக மாற்றிடுறாங்க. இது இன்னமும் ஒரு 6.78 இன்ச் OLED பேனல் தான், 1.5K ரெசல்யூஷன். ஆனால் இங்கே வித்தியாசம் ரெஃப்ரெஷ் ரேட் 165 ஹெர்ட்ஸுக்கு பதிலாக 144 ஹெர்ட்ஸ். ரியல் வேர்ல்டு யூஸில் திருப்பியும் இது பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்ட் ஃபோன் கிடையாது. இதில் உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. பிரைட்னஸ் இன்னும் நல்லா தான் இருந்துச்சு. 1800 நிட்ஸ்க்கு மேலே டெஸ்ட் பண்ணோம். 3840 ஹெர்ட்ஸ் PWM டிமிங் சப்போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ரைஸிங் OnePlus கொஞ்சம் இந்த ஃபோனுக்கு அட்ராக்டிவாக எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. சைனாவில் 1900 யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 200 RMB டிஸ்கவுண்ட்டோட Turbo 6 மாதிரியே. ஸோ எஃபெக்டிவாக பார்த்தா Turbo 6ஓட கிட்டத்தட்ட 20% ப்ரைஸ் கம்மி. இதுக்கு காரணம் 8S Gen 4க்கு பதிலாக 7S Gen 4 அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது. மற்ற சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அந்த ரெஃப்ரெஷ் ரேட், வைஃபை, ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் அந்த மாதிரி. பட் அதெல்லாம் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான். என்ன கேட்டிங்கன்னா பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம், எனக்கு ஃபோன் கூலாக இருக்கணும், டே டு டே யூஸ்க்கு ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த Turbo 6V மேபி செட் ஆகலாம். அந்த ப்ரைஸ்க்கு Turbo 6 நல்ல ஆப்ஷன் மாதிரி தெரியுது. 6V ஓகே, ஆனால் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப ஒரு மிட்டான ஆஃபரிங் மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த Turbo 6V பற்றி? குளோபலாக இது நாட் C6ன்னு லான்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஹேஷ் அவுட்.